கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை அவரை ஆராதிக்கும் நாள், இது கர்த்தருடைய நாள். இதிலே மகிழ்ந்து களிக்கூற கடவோம் என்ற வசனத்தின்படி நாம் அவருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இந்த இடத்திலே கூடி அவரை ஆராதிப்பதற்காக நாம் ஆயத்தமாய் நாம் காணப்படுகிறோம். ஆர்வத்தோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 10வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய அப்படிப்பட்ட ஒரு தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். தெய்வமாக நாம் கொண்டிருக்கிறோம். அவரே தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி அந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துவோம். பலவிதமான சூழ்நிலைகளில் இருந்து நாம் இங்கு வந்திருக்கிறோம். அந்த சிந்தனைகளினாலே நாம் அலசடிக்கப்படாமல், மார்த்தாளோ பற்பல வேலைகளை குறித்து அவள் கவலைப்பட்டு கலங்குகிறவளாயிருந்தாள். நாம் வீட்டிற்கு போய் என்ன செய்வது, நாம் என்ன சமைப்பது, என்ன செய்வது என்று சொல்லி அதை குறித்து நாம் இந்த நேரத்தில் யோசித்துக் கொண்டிருக்காதபடிக்கு ஜீவ அப்பமாகிய அவர் கொடுக்கும் அந்த அப்பத்தினாலே நாம் திருப்தியாகி நாம் பிழைக்கத்தக்கதாய், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி அப்படி நாம் பிழைக்கும்படிக்கு இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அதுபோல ஒரு மனப்பாட்டின் ஆவிக்காக நாம் ஜெபிப்போம். வித்தியாசமான எண்ணங்கள், வித்தியாசமான காரியங்கள், விரோதங்கள், குரோதங்கள் நம்முடைய இருதயத்தில் காணப்படுமானால் நாம் ஆராதித்தும் பிரயோஜனமில்லை. பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை ஆராதிக்க வேண்டும். ஆகவே நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். நம்மை தாழ்த்தி நாம் ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் அவர் எல்லாரையும் விட உயர்ந்தவர், மகா பயங்கரமானவர். ஆகவே ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி வாசமாய் இருக்க விரும்புகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எழுந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவனை துதிக்கிற நேரம் ஒரு சந்தோஷமான நேரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம், நாம் அவருக்கு துதியின் பலிகளை கொடுக்கிற நேரம், உற்சாக பலிகளை கொடுக்கிற நேரம். உங்க துதி உற்சாகமா இருக்கட்டும், கடமைக்காக அல்ல, சடங்காச்சாரமாக அல்ல. இந்த காலை நேரத்தில் அவரை மகிமைப்படுத்தும் போது உற்சாக பலிகளினாலே அவரை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினாலே அவர் நம்மை பராமரித்து பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எவ்வளவோ ஆபத்து நாசமோசங்கள் வழியில. நேற்று ஜீவனோடு இருந்தவர்கள் இன்றைக்கு ஜீவனோடு இல்லை. ஆனா கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். ஆபத்து நாசமோசங்களுக்கு விலக்கி காத்திருக்கிறார். நம்ம தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற இதே வேளையில எத்தனையோ மருத்துவமனைகள்ல உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா ஜீவனோடு நம்மை வைத்திருக்கிறார், சுகத்தோடு வைத்திருக்கிறார், தேவாலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். என்ன தகுதி? நமக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா? அவர்களுக்கு ஏதாவது தகுதி இல்லாமல் போனதா? இல்லை. கிருபைக்காக இந்த காலை வேளையிலே நன்றி சொல்லுவோம். அருமையான ஒரு பாடல். ரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. தேவனுடைய தாசனாகிய பெர்க்மேன்ஸ் ஐயா அவர்களுடைய ஒரு அழகான ஒரு காம்போசிஷன், ஒரு கருத்துள்ள ஒரு காம்போசிஷன். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம பாடி, ஆண்டவரே நம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்திருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லி உணர்வோடு பாடி நல்லா துதித்து ஸ்தோத்தரித்து கிருபை பெறுவோம். தேவனை துதிக்க துதிக்க கிருபை பெருகும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அதிகமா துதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கிருபை பெருகும். காலை நேரத்தில் கர்த்தர் மத்தியிலே மகிமைப்படுவாராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவாராக. கரங்களை தட்டி உற்சாகமாய்
போராட்டங்கள் நமக்கு இருக்கிறது, பலவிதமான எதிர்ப்பு சக்திகள் இருக்கிறது. நம்ம சரீரத்துக்கு ஆபத்துக்களை உண்டாக்குகிற காரியம் இருக்கு, மனதை துன்புறுத்துகிற காரியம் இருக்கு, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இருக்கிறது. இதெல்லாமே நமக்கு விரோதமாய் இருந்தாலும் கூட அவர் ரத்த கோட்டைக்குள்ள நீங்களும் நானும் இருந்தா எதுவும் நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. எதுவும் நம்மை தொட முடியாது, எதுவும் நம்மை பாதிக்காது. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நமக்கு விரோதமா காரியங்கள் இருக்கத்தான் செய்யும், நமக்கு விரோதமா பேசுகிற வாய்கள் இருக்கத்தான் செய்யும், பலவிதமான போராட்டங்கள் வரும். அதுவும் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்களா இருந்தா உங்க உயிரையே எடுக்கக்கூடிய அளவுக்கு எதிர்ப்புகள் சக்திகள் இருக்கும் கண்டிப்பா. ஆனா அவரோ நம்மை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார், ஆபத்துக்கள் நாசமோசங்கள் வராதபடி காக்கிறார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறான், உன்னை புடைக்கணும், நல்லா புடிக்கணும்னு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கான். ஆனா நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வழக்காடி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அருமையான தெய்வஜனமே, கரங்களை வைத்து சொல்லுவோம், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவார்கள். என் தேவன் என்னை பராமரித்து பாதுகாத்து என் தலையை உயர்த்துவார். என் தலை என்னுடைய சத்துருக்களின் தலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஆமென். அல்லேலூயா. பாடுவோமா? தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே, தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே, அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவே, அவரே என் வாழ்வின் பயப்படுவே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. சில நேரத்துல தாய் தகப்பன் கூட தங்க பிள்ளைகளை மறந்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், உனக்கு நாமம் தரித்திருக்கிறேன், உனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறேன், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உனக்கு சொல்லி இருக்கிறேன். நான் வாக்கு உறுதியை காப்பாற்றுகிற தேவன், அதனால கண்டிப்பா உன்னை நான் காப்பாற்றுவேன். தாய் தகப்பன் மறந்தாலும், முற்றார் உறவர்கள் மறந்தாலும், நீங்க நம்பினவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஒரு ஆயனை போல நான் நடத்துவேன், ஒரு மெய்ப்பனை போல வழி நடத்துவேன், உன்னை போஷிப்பேன், உன்னுடைய வாழ்வின் தேவைகளை சந்திப்பேன். உன் எதிர்காலத்துக்காக உன் தாய் தகப்பன் ஒருவேளை காரியங்களை நடப்பிக்காமல் போயிருந்தாலும் உன் எதிர்காலத்துக்காக நான் காரியங்களை நடப்பிப்பேன், உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட பாடுவோம். தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறார், அபிஷேகம் செய்கின்றார், ஆயனை போல நடத்துகிறார், அபிஷேகம் செய்கின்றார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. ஹல்லேலூயா. நாம் நம்பி இருக்கிற நம்பிக்கைகள் ஒருவேளை நம்மை வெட்கப்படுத்தலாம். உங்ககிட்ட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு வாங்க இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன்னு வாங்க காப்பாத்துன்ற அவசியம் கிடையாது. உன்னுடைய நெருக்கமான சூழ்நிலையில நான் உன் கூட தான் இருப்பேன்னு வாங்க நான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுதான் மலைகளும் குன்றுகளும் சில வேளையில வாழ்க்கையில அது நகர்ந்து போகும், அது மாறி போகும்.
கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில அப்படி இருந்தவங்க கடைசி வரைக்கும் இருந்தாங்களா? எந்தெந்த சூழ்நிலைகளில் நீங்க கைவிடப்பட்டீங்க? எந்தெந்த சூழ்நிலையில நீங்க தவிச்சீங்க? எந்தெந்த சூழ்நிலையில நிப்பேன்னு சொன்னவங்க நிக்காம போனாங்க? இந்த உதவி கிடைக்கும்னு எதிர்பார்த்திருப்போம், அந்த உதவி கிடைக்காம போயிருக்கும். மனித முகங்கள் மாறும், மனித வார்த்தைகள் கூட மாறும் அருமையான தேவஜனமே. ஆனா மலைகள் குன்றுகள் விலகினாலும் அவருடைய கிருபை மாறாது, அவருடைய வார்த்தையின் வல்லமை மாறாது, அவருடைய வாக்குத்தத்தத்தின் உண்மை மாறாது. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். மனுஷனுடைய அரவணைப்பு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? நம்மளை யாராவது அன்பா அரவணைச்சிட்டா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது அப்படி ஒரு ஆறுதலா இருக்கு, அது ஒரு பாதுகாப்பா இருக்கு. இந்த அன்பின் அரவணைப்புன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஏதோ ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க அப்படி இல்லை. ஒரு அந்த தாய் அந்த குழந்தையை கட்டி பிடிக்கும் போது அந்த குழந்தைக்கு அது பராமரிப்பு, அந்த குழந்தைக்கு அது பாதுகாப்பு, அந்த குழந்தைக்கு அது அன்பு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் நம்முடைய தேவாதி தேவனை இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் தெரியுமா? அவர் சொன்னார், உன்னை நான் அரவணைத்து உன்னை அணைத்து பாதுகாத்துக் கொள்வேன், உன்னை அரவணைத்து நான் பாதுகாத்துக் கொள்வேன். நான் அன்பின் கரங்களுக்குள் நாம இருந்தா போதும், அந்த பாதுகாப்பை உணரலாம், அந்த அன்பை உணரலாம், அவர் என்னை கைவிட மாட்டார் என்கிறதை உணரலாம். அருமையான தேவஜனமே, அந்த நம்பிக்கையோட கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் அன்பை அரவணைச்சுக்கோங்க, ஆண்டவரே உங்களுடைய அன்பின் அரவணைப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பிலை சார்ந்து கொண்டாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா, ஸ்லாக்கியம் இல்லையா? ஆனா இங்கே நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? நீங்க என்ன அரவணைங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய மார்பிலை சாய்ந்துக்கிறேன், ஆனா நீங்க உங்களுடைய அன்பின் கரங்களினாலே என்னை அரவணைத்து சேர்த்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. பாடுவோமா? மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே அழைத்து சேர்த்து கொண்டே, அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே அழைத்து சேர்த்து கொண்டே, கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம், நீங்க தான் இங்க அரண், நீங்க தான் என் கோட்டை, நீங்க தான் என் துருகம், நீங்க தான் என் பலன், நீங்க தான் என் ஜீவன் ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய மறைவிடம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர். இதுவரைக்கும் வழி நடத்தினீர், இனிமேலும் வழி நடத்துவீர். இதுவரைக்கும் என்னை நீங்க ஆசீர்வதித்து வந்திருக்கிறீங்க, இனிமேலும் ஆசீர்வதித்து வருவீங்க. இதுவரைக்கும் என்னை பலப்படுத்தி இருக்கீங்க. என் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே தைரியமா ஏறி நடக்க பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியான ஒரு நாளும் ஒரு வினாடி பொழுதும் நீங்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உடைய வழி நடத்துதல் வேணும், உடைய பிரசன்னம் வேணும், உடைய அபிஷேகம் வேணும், உடைய ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரிடத்திலே ஜெபிக்கிற ஜெபம், இந்த அழகான இன்னொரு பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்கு
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், அநேக நேரத்தில் நமக்கு தெரிய மாட்டேங்குது. எதுக்காக நான் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்? ஆனா பரிசுத்த ஆவியானவர் கற்றுத் தருகிறவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு போதகர். அவர் கண்டிப்பா நமக்கு கற்றுத் தருவார். வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும். எவ்வளவு அழகான ஒரு ஜெபம் தெரியுமா? வேத வசனத்தை நான் புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, விளக்கங்களை அறிஞ்சிக்கணும், அதனுடைய அடிப்படையில் நான் ஜெபிக்கணும். அதற்கு எனக்கு வெளிச்சம் தாங்க. சேர்ந்து பாடுவோமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலைகள், கண்ணீர், பாரம், இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல நம்முடைய ஆசீர்வாதங்களாய் தோன்றும். வேதனைகள், துன்பங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், மற்றவங்க கிட்ட கூட சொல்ல முடியாது அழுத்துகிற பாரங்கள். இன்னும் என் வாழ்க்கையில் இது நடக்கலையே, இன்னும் இந்த காரியத்துக்கு ஒரு பதில் கிடைக்கலையே, இன்னும் இதுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஒண்ணுமே வெளிச்சம் பிரகாசிக்கலையே. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தனிமையிலேயே கண்ணீரும் கவலையுமாய் இருக்கிறது. இரவில அவருடைய படுக்கை, அவருடைய தலகாணி நனையும், யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கவலை கண்ணீரை மாற்றுகிற தேவன், கண்ணீரை துடைத்து மனபாரங்களை நீக்குகிற தேவன், நம்பிக்கையினால் நம் உள்ளத்தை நிரப்புகிற தேவன், நம் தேவைகளை சந்திக்க உண்மை உள்ள தேவன். நம்பிக்கையோடு கூட பாடுவோம். கவலை கண்ணீர் அந்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், அந்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், வன்கண்கள், பொறாமையின் கண்கள், எரிச்சலின் ஆவிகள், அவைகளை நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு பலன் தர வேண்டும். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு சில நேரத்தில் சாத்தா உதவி செய்வான்.
தூண்டி விடுவான். ஆனா அவைகள் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயத்தை சம்பாதித்து விட்டார். கரங்களை தட்டியோட நாமத்தை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகமாய் நிரம்பணும், உற்சாகமாய் நிரம்பணும். அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, நம்முடைய வியாதிகளையும் சுகமாக்குகிறது. அவருடைய தழும்புகளின் வல்லமையை நம்முடைய பலவீனங்களையும் வியாதிகளையும் சுகமாக்குகிறது. ஆமென். அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம பாடுவோம். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. தேவ சித்தம். கரங்களை வைத்து சொல்லுவோம். தேவ சித்தம். என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என் வாழ்க்கையில என் தேவனுடைய சித்தம் தான் நிறைவேறணும். அவர் எனக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, நோக்கம் வைத்திருக்கிறாரோ, அந்த நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். என் சுய சித்தம் அதை மேற்கொள்ளக்கூடாது. மற்றவருடைய சித்தம் என் வாழ்க்கையில மேற்கொள்ளக்கூடாது. தேவ சித்தம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். எங்க செல்லணும், என்ன சொல்லணும், வழி நடத்தும். விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. நான் பிரச்சனையில சிக்கிக் கொள்ளக்கூடாது, போராட்டத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. சில நேரத்துல சுயம் சொல்லும் போன்னு சொல்லும், சில நேரத்துல சுயம் சொல்லும் போ, அதனால என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், மகனே மகளே வேண்டாம், உன் விருப்பம் இல்லாத காரியங்களுக்கு நான் தலை கொடுக்க கூடாது ஆண்டவரே. இடங்களுக்கு செல்லக்கூடாது, தடுத்து நிறுத்துங்க. எச்சரிப்பின் சத்தம் வரும்போது அதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? அதுக்கப்புறம் கண்ணீரும் கம்பளையுமா வாழ்க்கையை செலவு பண்ணணும், அடிமைத்தனத்துல வாழ்க்கையை செலவு பண்ணணும், ரொம்ப வேதனையோட துன்பத்தோட வாழ்க்கையை செலவு பண்ணணும். அன்றைக்கு உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கதறினா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஐயோ பரிசுத்தாவியானவர் எச்சரிச்சாரே, வேண்டான்னு சொன்னாரே, மீறி போனேனே, விழுந்தேனே, இப்போ சிக்கி தவிக்கிறேனே, வெளியில வர முடியாம கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கை சூன்யமாய் போகிவிட்டது என்று சொல்லி நம்ம யோசிக்கும் போது, இன்றைக்கு இந்த அழகான வார்த்தைகளை பாடும்போது, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சித்தம் மட்டும் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஒப்பு கொடுங்க. என் சுய சித்தத்தை உடைங்கன்னு சொல்லுங்க. என் சுய சித்தம் எதுவா இருந்தாலும் அந்த சுக்குநூறா உடைங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே,
ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்தா கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய திருவிழா சித்தத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய நோக்கங்களின் வாழ்க்கையிலே நிறைவேற ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. சில வேளைகளிலே என்னுடைய சுய சித்தம் உம்முடைய சுத்தத்துக்கு விரோதமாய் நிற்கிறது, மேலோங்கி நிற்கிறது. நான் கிடைக்கிறது, நான் எதிர்பார்க்கிறது, நான் எதிர்பார்க்கிறது, ஆசைப்படுறது, இதுதான் என் வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க நோக்கங்கள் என் வாழ்க்கையிலே முற்றிலுமா நிறைவேறட்டும். என் சித்தத்தை உடைத்து உம்முடைய சித்தத்துக்கு ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் சித்தத்தை உம்முடைய சித்தத்துக்கு அடியில கொண்டு வரேன். நீங்க அதை அங்கீகரிச்சா ஓகே, இல்லைன்னா உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே ஆட்கொண்டருளுவீராக. பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழிநடத்துவீராக. தெளிவா உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி வழிநடத்தி எங்களை ஆதரித்து ஆசீர்வதித்து உம்முடைய நோக்கங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் போது வருகிற ஆசீர்வாதங்களினால் எங்களை முடிசூட்டுங்க. கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் மாட்சிமையும் வல்லமையும் புகழ்ச்சியும் என்றென்றும் உம்முடைய நாமத்திற்கே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் துதியிலே மகிமைப்பட்டிருக்கிறார். அவரை நாம் எப்பொழுது துதித்தாலும் அவர் வந்து நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். அது மாத்திரமல்ல, துதியிலே விருப்பமாக இருக்கிற தேவன். ஆகவே மனப்பூர்வமாய் அவரை துதித்தோம். அர்த்தமுள்ள பாடல்களின் மூலமாக அவரை ஸ்தோத்தரித்திருக்கிறோம், துதித்திருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ஆலோசனைகளின்படி நாம் நடக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இப்பொழுது மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 77. சங்கீதம் 77. சகோதரி ரேஷ்மி முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 77. சங்கீதம் 77. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. பூர்வ நாட்களையும் அதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களே நினைவு கூறுவேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தை போல வழி நடத்தினீர். ஆமென். யோவான் 20வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த அந்த நாளில் நடந்த சம்பவங்களை தியானிப்பது நமக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்பதுதான் சுவிசேஷ செய்தியினுடைய ஆதாரம். அவர் மீண்டும் வரப்போகிறார். யோவான் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம சேர்ந்து வாசிப்போம். வாரத்தில் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுக்கு அன்பான மற்ற சீஷரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். ஓகே, இப்போ ஒருவருக்கும் இல்லாத ஒரு அன்பு, ஒருவருக்குள்ளும் இல்லாத ஒரு வைராக்கியம்,
ஒருவருக்கும் இல்லாத மற்றவர்கள் செய்வதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கு நான் கனம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இந்த பாவியாக இருந்து ஆண்டவராலே தொடப்பட்ட, ஆண்டவருடைய அன்பினாலே உயிர் பெற்ற, புதுவாழ்வு பெற்ற மகதலேனா மரியாளுக்குள் இருந்தது என்பதை முதலாவது குறிப்பில் நம்ம இங்க பார்க்கிறோம். அதே கேள்வியை தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இவர்கள் எல்லோரும் என்னை நேசிப்பதை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? நான் அடிக்கடி இது உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன். நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கல, மற்றவர்களை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கல. நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டா ஆமா இல்ல சொல்லலாம். மற்றவர்களை காட்டிலும், மற்றவர்களை நீ நேசிக்கிறதை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயானாலும் ஆமா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இவங்க எல்லாம் நேசிக்கிறதை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? ஆனா மகதலேனா மரியாள் இயேசுவை எவ்வளவு அதிகமாய் நேசித்தாள். இந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னத்தான் அவங்க பிரியமானவர்களா இருந்தாலும், என்னத்தான் அவங்க வேண்டப்பட்டவர்களா இருந்தாலும், என்னத்தான் அவங்க கிட்ட நான் நன்மை பெற்றிருந்தாலும், அவர்கள் இறந்து போய் கொஞ்ச நாள்ல அவருடைய நினைவுகள் எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடும் எல்லாருக்குமே. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குடும்பத்தார் சிரிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஒரு வழக்கம் இருக்கிறது. ப்ரேயர் மீட்டிங் அன்னைக்கு, இப்போ இறந்து போயிட்டாங்கன்னு வைங்க, 3வது நாளோ 4வது நாளோ ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறாங்கன்னா, அன்னைக்கு ப்ரேயர் மீட்டிங்கு கண்டிப்பா என்ன போட்டுறாங்க? மட்டன் போட்டுறாங்க, சிக்கன் போட்டுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து நீ சாப்பிடலாம், நீ அதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுல இருந்து நீ சாப்பிடலாம், பரவாயில்ல அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, எல்லாரையும் கூட்டு போடுற மாதிரி அவங்களையும் போட்டு அவங்களையும் சாப்பிட்டுறாங்க. அதுல இருந்து நினைவுகள் மறக்க ஆரம்பித்து விடும், கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பித்து விடும். அவர் ஒரு உயில் எழுதி வைத்திருப்பாரு. அந்த உயிலுக்கு என்னதான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஜனங்கள் வருவாங்க. யாருக்கு எழுதுவாங்க பொதுவா உயில்ல? தங்களுக்கு பிரியமானவர்களுக்கு, வாழ்க்கையில தங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு, அவங்கள பராமரித்து கொண்டவங்களுக்கு தான் உயில்ல அதிகமா எழுதி வைப்பாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரன் மரித்து போனார். மரித்து போகும்போது அவர் உயில் எழுதி வைக்கிறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் மரித்து போனார். அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நல்லா ரொம்ப க்ளோஸ் சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, வீட்டில் வேலை செஞ்சவங்க இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஒரு நாள் லாயர் சொன்னாரு, அவர் உயில் எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த 10வது நாள், அவர் இறந்து போன 10வது நாள் காலையில எல்லாம் அவருடைய வீட்டுக்கு வாங்க, உயில்ல என்ன இருக்கோ அதை நாங்க உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 பேர் சொந்தக்காரர் இருக்கவங்களா அவங்கள அப்புறம் கொஞ்சம் எல்லாரையும் அப்படி வந்தா வீட்டு வேலைக்காரெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அந்த உயிலை நான் படிக்க போகிறேன், அந்த உயில்ல யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த உயில் அவர் ஓபன் பண்றாரு, படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தருடைய பேர் சொல்றாரு, சொந்தக்காரருடைய பேர் சொல்றாரு. சொல்லும்போது அவர் நல்லா கவனிச்சு பாக்குறாரு, எனக்கு என்ன வரப்போதோ தெரியல, வீடு வரப்போதா, லேண்ட் வரப்போதா, நகை வரப்போகுதா, பேங்க்ல லாக்கர்ல வச்சிருக்கிற நகைகள் வரப்போதா, பணம்னா. முதலாவது அவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் இந்த நபர்கிட்ட இருந்து கடன் வாங்கி இருக்கிறேன். அந்த கடனை இந்த உறவினர் அடைக்க வேண்டும் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எனக்கு என்ன கிடைக்கும்னு உட்கார்ந்தா ஃபர்ஸ்ட் பாயிண்டே 10 லட்சம் இவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், இவர் அடைப்பார் என்று நான் நம்புகிறேன், அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பினாலையும் மரியாதையினாலையும் இவர் அந்த கடனை அடைக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள். எப்படி இருந்திருக்கும் அவருக்கு யோசித்து பாருங்க. பாவி மௌனே அப்படின்னு நினைச்சுக்கிறாரு மனசுக்குள்ள, மைண்ட் வாய்ஸ். அடுத்தது மனுஷனுக்கு வாசிக்கும் போது எப்படி இருக்கும்? இன்னொரு பேர் சொல்லும்போது ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஜெம் என்று சொல்லுவோம். ஜெம்மா இருக்காரு அப்படின்னு. ஜெம்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜிஞ்சர் ஈட்டிங் மங்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஞ்சி தின்ன குரங்கு. அந்த மாதிரி இந்த 2வது மனுஷன் கவனிக்கிறார், இனி எனக்கு என்ன என் தலைவில் என்ன எழுதி வைக்க போறோம்னு. அவருக்கு சொல்றாரு, இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் நான் கொடுக்க வேண்டியிருக்கு. அவர் இந்த 2வது பேர் வாசிக்கும் போது அவர் அதை கண்டிப்பா எனக்கு செய்வார், நான் நம்புறேன்னு சொல்லி இந்த 10 பேருக்குமே 10 காரியத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் இதை கட்டணும், இதை கட்டணும், இந்த வீட்டுக்கு நான் இவ்வளோ டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, அந்த டாக்ஸை இவங்க கட்டுவாங்க, என் மேல வச்சிருக்கிற அன்பில்லைன்னு. எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு வருத்தப்பட்டு ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு இந்த மனுஷன் இவ்வளவுதானா, என்னென்னமோ நினைச்சு வந்தோமே, நம்ம வந்ததே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எழும்புறாங்க.
அப்போது அந்த லாயர் கேட்குறாரு, ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ அவர் மேலே அன்பு வச்சுருந்தீங்களே, கொஞ்ச நேரம் உட்காந்து அவரை பற்றி அவ்வளோ பேசிட்டு இருந்தீங்களே, ஒருத்தர் அவ்வளோ புகழ்ந்து பேசினீங்களே, இப்போ என்ன நீங்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டீங்களே, என்னன்னாக்கா நான் அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் இந்த வேலைக்கெல்லாம் ஒத்துக்காங்க, நான் இதெல்லாம் நினச்சி வரவே இல்லை, என்ன இதெல்லாம் ஒரு உயிலா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க. எஞ்சி போக பார்க்குறாங்க. லாயர் சொல்கிறாரு, போகாதீங்க, இருங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் இது கேட்டுட்டு தான் போகணும், என்னவா இருந்தாலும் கேட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு. அப்புறம் வீட்டில் வேலை செய்கிறவங்க ஒரு கணவனும் மனைவியும் அவரை பார்த்துக்கிட்டாங்க, சாப்பாடு போட்டாங்க, அவருக்கு என்ன தேவையோ இருக்கா கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன எழுதி வச்சிருக்காருனாக்கா, இந்த 2 பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்னை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதனால அவங்களுக்கு கொஞ்சமாக நான் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் நான் இவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன், அதை அவங்க 2 பேரும் சேர்ந்து அடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்போ அவங்கள பார்த்து இந்த சொந்தக்காரெல்லாம் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அவங்களுக்கு பராமரித்து பார்த்தீங்களே, இப்போ அன்பா பார்த்தீங்களே, நின்று பார்த்தீங்களே, கிடைக்கும் எதிர்பார்த்து தானே பார்த்துருப்பீங்க, இப்போ உங்கள் தலைவிதி தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, எங்கள் ஐயாவை நாங்கள் கடைசி வரைக்கும் நேசித்தோம், நாங்கள் இனிமேலும் நேசிப்போம், எங்கள் நகையை அடையமான வச்சாவது இல்லை நாங்கள் கடனை வாங்கியாவது அந்த கடனை நாங்கள் அடைக்கிறோம். மற்ற சொந்தக்காரர் சொல்கிறாங்க, பைத்தியமா உனக்கு ஒண்ணுமே எழுதி வைக்கல, ஒரு பாத்திரம் கூட எழுதி வைக்கல, நீயா கடன் அடைக்க போற அப்படின்றாங்க. இல்ல, எங்க ஐயா மேல நாங்க வச்சிருக்க அன்புக்காக நாங்க கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு. முட்டாளுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போகிறாங்க. கடைசியில லாயர் சொல்றாரு, கடைசியில ஒரே ஒரு பத்தி இருக்குது, அதையும் நான் வாசித்தர்றேன், கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் எந்த கடனும் எனக்கு கிடையாது, ஆனா கடைசி வரைக்கும் என் மேல யார் அன்பு வச்சிருக்காங்களோ, கடைசி வரைக்கும் யார் என் மேல மரியாதை வச்சிருக்காங்களோ, கடைசி வரைக்கும் என் கடனை அடைப்பதற்கு யார் ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடு, இந்த சொத்து, இந்த சுதந்திரம் எல்லாவற்றையும் எழுதி கொடுங்கள். பாத்தீங்களா? அருமையான தெய்வஜனமே, பாவியான அந்த ஸ்திரீயை மன்னிக்கும் போது அந்த அம்மா வந்து நல தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய தலைமையிலையும் கால் மேலையும் ஊத்தி, சீசங்க கூட கேட்குறாங்க, ஏன் யூதாஸ் காரியத்தை கூட கேட்குறான், எதுக்கு இந்த செலவு, வீண் செலவு, இதை தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே, வித்து தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன்னா தெரியாதா உங்களுக்கு, பாவியான ஒரு ஸ்திரீ, அவன் வந்து உங்க தலையில தொடுறா, காலை தொடுறா, அது கூட உங்களுக்கு தெரியல, அவன் நல தைலத்தை கொண்டு வந்தான்றதுனால ரொம்ப பெருமையா உட்காந்துருக்குறீங்க நீங்க, அதை கையில வாங்கி வித்து அதை ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். இன்னைக்கு நம்ம அவரை நேசிக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம எத்தனையோ குற்றங்களை பாவங்களை மன்னித்திருக்கிறார், எத்தனையோ குற்றங்களை பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். அவர் மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர். அந்த பாவ மன்னிப்பின் நிமித்தம் நீங்களும் நானும் அவரை எவ்வளவு நேசிக்கிறோம், அவருக்காக எதை இழக்க ஆயத்தமாக இருக்கிறோம், அதை யோசித்து பாருங்க. நான் அடிக்கடி இந்த சமாரிய ஸ்திரீயை பற்றி யோசிப்பேன். அந்த சமாரிய ஸ்திரீ என் வாழ்க்கையில் வந்து நிறைய பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து எப்போ அந்த பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சனோ அதுலேருந்து அந்த சமாரிய ஸ்திரீயை பற்றி யோசிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அந்த ஒரு பாவியான ஸ்திரீயை சந்திப்பதற்காக ஏசப்பா எங்க போறாரு தெரியுங்களா? சமாரியா வழியா உள்ள போறாரு. நீங்க அந்த காலத்து மேப்பை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த சமாரியாவில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா யூதர்கள் தான். ஆனா சீரியரோட கலப்பு திருமணம் பண்ணதுனால அவங்க தாழ்ந்த ஜாதியா எண்ணப்பட்டவங்க. சீரியர்களோட அவங்க கலப்பு திருமணம் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்களை அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது அந்த சீரியர்கள் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு அவங்க கலப்பு திருமணம் பண்ணதுனால அந்த சமாரியர்கள் கொஞ்சம் தாழ்வா யோசிக்கப்பட்டாங்க. அப்போ கலிலியாவிலிருந்து ஒருத்தன் எருசலேமுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், யூதேயாவுக்கு வரான். கலிலியா மேல இருக்கு, சமாரியா நடுவுல இருக்கு, கீழே வந்து யூதேயா இருக்கு. இவன் இந்த வர்றவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? சமாரியா வழியா வரமாட்டான். ஒரு நல்ல யூதன் சமாரியா வழியா வரமாட்டான். அவன் என்ன பண்ணுவான், அந்த எல்லைக்கு, கலிலேயாவோட எல்லைக்கு வந்து யோர்தான் நதியை தாண்டி பெரையா வழியா இப்படி கீழே வந்து இப்படி வந்துருவான். ஏன்? தாழ்ந்த ஜாதி இருக்கிற ஊருக்குள்ள நம்ம போகக்கூடாது. இன்னும் சொல்ல போனோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வயிற்றிலே மரியாள் சுமந்து கொண்டு
அவங்க கலிலேயாவில இருந்து தானே வராங்க, பேர் எழுதுறதுக்கு வராங்க இல்லையா? அப்போ வரும்போதும் அவர்கள் அப்படிதான் வந்திருக்காங்க. கலிலேயாவில இருந்து அப்படியே ஓரத்துல வந்து அதை தாண்டி யோர்தான் நதியை தாண்டி அப்புறம் இந்த பக்கம் வந்து இப்படி எருசலேமுக்குள்ள யோதேயாவுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு சமாரியன், ஒரு நல்ல யூதன் சமாரியா வழியா வரமாட்டான். ஆனா இந்த நல்ல யூதன் சமாரியா வழியா போறாரு, சீஷர்களையும் கூட்டிட்டு போறாரு. சீஷர்களுக்கே ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும், என்னையா இந்த ரூட்ல போறாரு இவர் அப்படின்னு. ஆனா அவர் எதுக்காக போனார் தெரியுமா? அந்த ஒரே ஒரு பாவியான ஸ்திரியை சந்திப்பதற்கு, அவளுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு, அவளை அவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை பற்றி பேசுவதற்கு, அவளுக்கு வாழ்வளிப்பதற்கு, அவளை ஒரு சுவிசேஷகியாய் மாற்றுவதற்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற யூதன் அந்த சமாரியா வழியாய் போகிறார். ஹல்லேலூயா. போறாரு, பார்க்கிறாரு, பகல்ல தண்ணி எடுக்க வந்திருக்கான். ஏன்னா தண்ணி எடுக்கிறவங்க பொதுவாக காலையில் வருவாங்க, இல்லை சாயந்தரம் வருவாங்க, கூட்டம் கூட்டமாக வருவாங்க. ஆனால் அந்த கூட்டம் கூட்டமாக வரும்போது இந்த பாவியான ஸ்திரீ வந்து தண்ணி எடுத்தா இவளை கேவலமாக திட்டுவாங்க. வந்துட்டா பாரு, இவளுக்கெல்லாம் தண்ணி ஒரு கேடா, இவள் வாழ்க்கைக்கெல்லாம் தண்ணி ஒரு கேடா வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அவன் எப்பவுமே பகல்ல வந்து தண்ணி எடுத்துட்டு போயிடுவா, யாரும் இல்லாத நேரத்தில். ஆண்டவர் கரெக்டா அந்த நேரத்தில் போறார். அந்த ஸ்திரீயை பார்க்கிறாரு, தாகத்துக்கு அவ சொல்றா, என்னங்க என்ன நியாயம் இது? நீங்க யூதர், நீங்க உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, என்கிட்ட தண்ணி கேட்குறீங்க, எப்படி நீங்க கேட்கலாம்? ஆண்டவர் சொல்றாரு, தாழ்ந்த ஜாதியா உயர்ந்த ஜாதியா அதெல்லாம் கிடையாது. அப்புறம் பாயிண்ட்டுக்கு வர்றாரு. நீ உனக்கு குடிப்பதற்கு கிடைக்காத, எந்த ஒரு வாய்ப்பு வசதியும் இல்லாத, எல்லா தாகத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஜீவ நதியை உனக்கு நான் கொடுக்க போறேன், ஜீவ தண்ணியை உனக்கு நான் கொடுக்க போறேன். எப்படி கொடுப்பீங்க? கிணறு ஆழமா இருக்குது, முண்டுக்குள்ள உங்ககிட்ட பாத்திரம் கூட இல்லை, நீங்க எப்படி கொடுப்பீங்க? அப்பதான் ஆண்டவர் அவளை வாழ்க்கையை தொட ஆரம்பிக்கிறார், வாழ்க்கையை பத்தி பேசுறார். சொல்றாரு, நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா. எந்த இடத்துல அவ வீக்கா இருந்தாலோ அந்த பாயிண்ட தொடுறாரு, நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா. அவ ரொம்ப ஞானி, பயங்கர ஞானி, கொஞ்சம் கொஞ்சம் வேதத்தையும் அறிந்திருக்கிறவள். அவ சொல்றா, எனக்கு புருஷன் இல்லை. பாண்டவர் சொல்றாரு, உனக்கு இது வரைக்கும் எவ்வளவு பேர் இருந்தாங்க? 5 புருஷர்கள் இருந்தாங்க. இப்போ இருக்கவனும் உனக்கு புருஷன் கிடையாது. நீ இப்ப நினைச்சிட்டு இருக்க புருஷன், அவன் புருஷன் கிடையாது. இவ்வளவு நாள் நீ நம்பின, இவன் கூட வாழ்க்கை நடத்திடலாம், இவன் கூட வாழ்க்கை நடத்திடலாம், இவன் கூட இருந்துடலாம், இவன் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவான், இவன் அன்பா இருப்பான் அப்படின்னு நினைச்சேன். அவன் ஒருத்தன் போயிட்டான், இன்னொருத்தன் வந்தான், அவனை நம்பினேன், அவனும் போயிட்டான். இன்னொருத்தன் வந்தான், அவனை நம்பின, அவனும் போயிட்டான். 10ஓட 11 நீ ஒன்று இன்னொருத்தனை நம்பின, இன்னொருத்தனை நம்பின, எல்லாமே போயிட்டானுங்க. எவனுமே உருப்படல, எவனுமே கடைசி வரைக்கும் உன் கூட இல்லை, உன்னை நேசிக்கல, உன் மேல அன்பு பாராட்டல. இப்போ ஒருத்தன் இருக்கான், அவனும் அப்படித்தான், அவன் இன்னும் புருஷன் ஆகல. இந்த சத்தியத்தை சொன்ன உடனே ஷாக் ஆயிடுறா அவ. என் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தீர்க்கதரிசியா தான் இருக்கணும் கண்டிப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரு, எனக்கு என்ன தெரியும், அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. எனக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் உன்னை நான் நேசிக்கிறேன், அதுக்கு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். காலையிலாம் வந்திருந்தா நிறைய பேரை பார்த்துருக்கலாம், சாயந்தரம் வந்தா நிறைய பேரை பார்த்துருக்கலாம். ஏன் அவங்க வாழ்க்கையில எல்லாம் தேவைகள் இல்லையா? அவங்க வாழ்க்கையில போராட்டங்கள் இல்லையா, பிரச்சனைகள் இல்லையா? எல்லாமே ஒழுங்கா தான் உருப்படியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? அவங்க வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது, தேவை இருக்கு. ஆனா உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா உன்னை அதிகமா நேசிக்கிறேன்? உன்னுடைய உள்ளத்துக்காக, உன்னுடைய பொறுமைக்காக, உன்னுடைய சகிப்புத்தன்மைக்காக. இவ்வளவுமே தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறியே, அதுக்காக. இவ்வளவு தோல்விகள், ஏமாற்றங்களை வாழ்க்கையில் நீ பார்த்தாலும் இன்னும் நீ ஒருத்தர் மேல அன்பு வைக்கும் போது அந்த அன்பு குறையலையே, அந்த அன்பை பார்க்கிறேன். நான் உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னைத்தான் தேடி வந்திருக்கிறேன். நான் சமாரியர்கள் என்ன வேணாலும் என்னை பத்தி சொல்லிட்டு போட்டோம், ஈவன் என் சிஸ்டர்கள் கூட ஒரு மாதிரி கேவலமா நினைச்சா கூட பரவாயில்ல, உன்னைத்தான் நான் தேடி வந்திருக்கிறேன். உன் மேல நான் அன்பு வச்சிருக்கிறேன். உன் வாழ்க்கையில மாற்றங்களை நான் உருவாக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் நீ தாகத்தினால அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு, ஒவ்வொருத்தர்கிட்டயா நீ தாகத்தினால அலைஞ்சு 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 ஏமாந்து போனியே. திருப்தி கிடைக்கலையே உனக்கு, உனக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கலையே, ஒரு மரியாதை கிடைக்கலையே, ஒரு அன்பு கிடைக்கலையே.
உன்னை நான் நேசிக்க வந்திருக்கேன். ஆனால் நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு அந்த மாதிரி அன்பு கிடையாது. உன் மேலே நான் வைத்திருக்கிற அன்பு பரிசுத்த அன்பு. உன்னுடைய தாகத்துக்கு நான் ஒரு தண்ணீரை கொடுக்க போகிறேன். அது உன் தாகத்துக்கு நீ ஒரு நாளும் குறைந்து போகாத வற்றாத ஜீவ தண்ணீர். அது உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தாகத்தையும் தீர்த்து விடும். ஷாக் ஆயிட்டா. அவன் என்ன பண்ண தெரியுங்களா? ஏசப்பாவுக்கு தண்ணி கண்டிப்பா கொடுத்துருப்பா. அது பைபிள் எழுதலை, ஆனா நான் நம்புறேன் ஏசப்பாவுக்கு தண்ணி கொடுத்துருப்பா. அந்த தண்ணீரா ஏசப்பா வாங்கி குடிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் ஜாதி வித்தியாசம் பார்க்கிறவர் இல்லை. அந்த ஒரு சகோதரி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசின தீர்க்கதரிசிக்கு நான் தண்ணீர் கொடுத்தேன் என்கின்ற ஒரு சந்தோஷம். அவ போய் கிராமத்துல என்ன தெரியுமா சொன்னா? அவ போய் மற்றவங்க கிட்ட பேசக்கூட முடியாது. அவளோட வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. அவ போய் என்ன தெரியுமா சொன்னா? வந்து பாருங்க, வந்து பாருங்க, என் வாழ்க்கையை பற்றி வெளிப்படையாய் பேசின ஒருவரை நான் அங்கே சந்தித்தேன். என் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கையின் தாகத்துக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒருத்தரை நான் அங்க சந்திச்சேன். ஒரு தீர்க்கதரிசியை நான் சந்திச்சேன். என் வாழ்க்கையினுடைய இயக்கங்களை, போராட்டங்களை, பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒருத்தரை சந்திச்சேன். என் அகால தாகத்துக்கு நிரந்தரமான ஒரு முடிவு கட்டக்கூடிய ஜீவ தண்ணீரை கொடுக்கிற ஒரு ரட்சகரை நான் சந்தித்து விட்டேன். சுவிசேஷகியா மாறிட்டாங்க. த ஃபர்ஸ்ட் சமாரிட்டன் இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொன்னா யாரு? வேற யாரும் இல்ல, அந்த சகோதரி தான். ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரி, கர்த்தருடைய பார்வையிலே பட்டவள், தொட்டவள், அவருடைய இருதயத்தை தொட்டவள். அவ அதுக்கப்புறம் எப்படி வாழ்ந்திருப்பா யோசித்து பாருங்க. அவருடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். அவருடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். சந்தித்த அனைவருக்கும் இந்த தீர்க்கதரிசி பற்றி அவ சொல்லியிருப்பா. இயேசுவை அறிமுகப்படுத்தி இருப்பான். அவள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாறி இருக்கும். அவள் ஆண்டவர் எப்படி நேசிச்சிருப்பா யோசித்து பாருங்க. அவளுக்கு வாய்ப்பு இருந்திருந்தா கல்வாரி சிலுவை நாண்டையில வந்து நின்றுப்பா. இந்த மகதலேன மாரியாக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. பிசாசுகளை துரத்தி இருந்தாரு, பாவத்தை மன்னிச்சிருந்தாரு. அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருந்தது. அந்த சமாரிய ஸ்திரீக்கும் இவர் சிலுவையிலே அறையப்பட போகிறார் என்று சொன்னா கண்டிப்பா அவ வந்து அங்க நின்றுப்பா. அவ அப்படிப்பட்டவள் தான். தேங்க்யூ. ஆண்டவருக்கு உயிரையே கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறவள் தான். அருமையான தேவஜனமே, இன்னும் ஒரு தடவை வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனாள் மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே பயந்து கலங்கி அவள் ஓடி சீமோன் பேதுரு கிட்ட மற்ற சீஷர்களிடத்துல போய், கர்த்தரை கல்லறையின் இடத்துல எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். பாத்தீங்களா? அதிகாலையிலே 3ஆம் நாள் இயேசுவின் சரீரத்துக்கு பரிமள தைலம் பூசுவதற்கு அவள் ஆயத்தமாய் இருந்தாள். அதிகாலையிலே ஓடினாள். ஏற்கனவே ஒரு தடவை உயிரோடு இருந்தபோது அவருடைய சரீரத்திற்கு நலதைலம் பூசினவள் தான் அவ. மரித்த பிறகும், இயேசு மரித்த பிறகும் அவ மனசுல இருந்த அன்பு போகல, வைராக்கியம் போகல. அவருக்கு என்ன செய்யணும்னு நினைச்சாலோ அது எல்லாத்தையும் அவருக்காக செய்வதற்கு ஆயத்தமா இருந்தா. அந்த இயேசு மரித்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய கல்லறைக்கு 3ஆம் நாள் போய் தன் பரிமள தைலம் பூசுவதற்கு ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். ப்ரிப்பரேஷன் ரெடி ஆயிடுச்சு. நான் 3வது நாள் போய் அவர் உயிரோடு இருந்த போது என்னென்ன செஞ்சனோ அது எல்லாத்தையும் நான் அவர் மரித்த பிறகும் அவருக்காக நான் செய்யணும். அதனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பேதுரு ஓடி வராரு, பார்க்குறாரு, உள்ளே போகிறாரு, குனிந்து பார்க்குறாரு, அங்கே சீலைகள் கிடைக்கிறது. கல்லறைக்குள்ள பிரவேசிக்கிறாரு, சீலைகள் கிடைக்கிறது. தலையில் இந்த சீலை மற்ற சூழ்நிலையோட வைக்காம அப்படி சுருட்டி வைத்திருக்கிறத பார்க்குறாரு. அப்பவும் அவங்களுக்கு ஞாபகம் வரல. இயேசு மரித்தோ வரல, உயிரோடு எழுப்பேன் சொன்னாரே, அது ஞாபகம் வரல. அவர் திரும்பி போனார்கள். 11வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டிலே ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டான். இந்த தரிசனம் யாருக்கு கொடுக்கப்படவில்லை தெரியுமா? இந்த தரிசனம் சீஷர்களுக்கு கொடுக்கப்படல, பேதருக்கு கொடுக்கப்படல. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்,
எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அதிகமா நேசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். the more the love, the more the exposure. எவ்வளவு அதிகமா நீங்க நேசிக்கிறீங்க, இயேசுவை நீங்க அதிகமா உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும், அவருடைய அன்பை பார்க்க முடியும், அவருடைய வைராக்கியத்தை பார்க்க முடியும், அவரை பார்க்க முடியும், அவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும், அவருடைய அபிஷேகத்தை பார்க்க முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உங்க வாழ்க்கையில் நடந்த நன்மைகள், அவர் செய்த நன்மைகளை நினைத்து வைராக்கியமா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவர் உங்களுக்கு வைராக்கியமா இருப்பாரு. இப்ப பார்த்தா அங்க தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நோக்கி அவள் கேட்கிறாள், என்னங்க எங்க போயிட்டாரு, ஏன் அழுகிறாய்? என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், வைத்த இடம் தெரியவில்லை. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவரை பார்த்து 2 கேள்வி கேட்கிறாரு. ஏன் அழுகிறா? யாரை தேடுற? உன்னுடைய கண்ணீர்ல நீ யாரை தேடுற? ஏன் அழுகிற? உன்னுடைய அழுகைக்கான காரணம் என்ன? உன் அழுகையில நீங்க யாரை தேடுற? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு கண்ணீர் கண்டிப்பா வரும் இல்ல? அழுகிறீங்கல்ல? நேற்று ராத்திரி எத்தனை பேர் அழுதீங்களோ தெரியாது. அந்த அழுகையில் நீங்க யாரை தேடுறீங்க? யாரை தேடுவோம்? அந்த அழுகையை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒருத்தரை தான் தேடுவோம். அந்த அழுகையை துடைக்கக்கூடிய ஒருத்தரை தான் தேடுவோம். அந்த அழுகைக்கு ஒரு பதில் சொல்லக்கூடியவர்களை தான் தேடுவோம். அந்த அழுகையில நம்ம இருதயத்தை திடப்படுத்தக்கூடிய, ஏய் நீ எதுக்காக அழுகுற, நான் இருக்கிறேன், பயப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய முகத்தை தான் தேடுவோம். ஆண்டவர் 2 கேள்வி அழகான கேட்கிறார். ஏன் அழுகிற? உன்னுடைய அழுகைக்கு என்ன காரணம்? உன்னுடைய கண்ணீருக்கு என்ன காரணம்? 2வது, உன்னுடைய அழுகையில நீ யாரை தேடுகிறாய்? அவ யாரை தேடுவா? நசரேயனாகிய இயேசுவை தான் தேடி இருப்பா. வேற யாரையும் அவ தேடி போக முடியாது. ஏசப்பா மேல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான விஷயங்கள் சில இருக்கு. அதுல இது ஒண்ணு. அவ பாவியான ஸ்திரியா இருந்தாலும் அவர் உயிரோடு எழும்பின பிறகு முதலாவது அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துவதில் ஆண்டவர் கொஞ்சம் கூட யாரையும் பயப்படல. அவன் அப்படி பேசுவான், இப்படி பேசுவான். நிறைய பேர் பேசுறானுங்க, நிறைய பேர் தப்பா பேசுறாங்க. ஆனா அது பேசுகிறவனுடைய ஆத்துமாலாம் என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. உண்மையாவே நான் நினைச்சு வேதனைப்படுறேன். தேவதூஷணம் பேசுறாங்க, அவரை பத்தி குற்றப்படுத்துறாங்க. ஆனா அவர் அதை பத்தி கவலைப்படல. சீஷர்கள் என்ன யோசிப்பாங்கன்னு கவலைப்படல. மனுஷர்கள் என்ன யோசிப்பாங்க கவலைப்படல. பிரதான ஆசாரியன் என்ன யோசிப்பாங்கன்னு கவலைப்படல. ஆசாரியர்கள் வேதப்பாரர்கள் என்ன யோசிப்பாங்கன்னு கவலைப்படல. எங்க அம்மா என்ன யோசிப்பாங்கன்னு கவலைப்படல. கூட பிறந்தவங்க என்ன யோசிப்பாங்கன்னு கவலைப்படல. முதலாக அந்த அதிகாலையில இருட்டுல தேடி வந்த அவளுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அதை யோசிச்சு பாக்குறீங்களா? எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் உங்களுக்கு. மகதலேனா மரியாளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அவ சொல்றா, ஐயா எங்கேயோ தோட்டக்காரன் நினைச்சு சொல்றா, அவரை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போன இடத்த கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா நான் அங்க போய் பரிமள தைலம் பூசுவேன்னு சொல்லல. அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. 15வது வசனம் பாருங்க. இயேசு அவளை பார்த்து, சத்தமா சேர்ந்து வாசிப்போம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றாள். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். பொதுவா உயிரோடு இருக்கும்போது இவரு பேசுவோம் இல்லைங்களா? அப்படித்தானே? ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, ஓகே, போட்டுன்னு போயிட்டாரு. பாஸ்டர் படுத்திருக்காருன்னு சொல்லுவாங்க. எப்போ உடம்பு எடுக்க போறாங்க? எப்போ அது அதாயிடும். கரெக்டுங்களா? இதுதான் மகதலேனா மரியாள். கவனிங்க, இதுதான் மகதலேனா மரியாள். அவரை வைத்த இடத்தை, உடம்ப வைத்த இடத்தை, சரீரத்தை வைத்த இடம் சொல்லல, அவரை வைத்த இடத்தை சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. அதான் மகதலேனா மரியாள். அதனாலதான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் தரிசனம். மரித்த பிறகும் அவரை அவராக பார்க்கிற மனக்கண்கள், மரித்த பிறகும் அவரை போதகராக பார்க்கிற மனக்கண்கள், மரித்த பிறகும் அவரை அற்புதங்களை செய்கிற தேவனாக பார்க்கிற மனக்கண்கள். அவர் என்று சொன்னதுனால அவள் இன்னொரு காரியத்தையும் வெளிப்படுத்துகிறார். என்ன தெரியுமா?
அது சரீரம் அல்ல, அவரை நான் எடுத்துக்கொள்வேன். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கும் அங்க ஒரு உள் பாயிண்ட் வைக்கிறாவ. அவருடைய மரியாதை மாறவில்லை, அவருடைய அன்பு மாறல, வைராக்கியம் மாறல. இயேசு அவளை நோக்கி போதகரே, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்ற அர்த்தமா, போதகரே என்ற அர்த்தமா. கண்டுபிடிச்சிட்டா, அடையாளம் தெரிஞ்சிருச்சு. எப்படி இருந்திருக்கும் சந்தோஷம், யோசித்து பாருங்க. அவ மனசுல இருந்தது என்ன தெரியுமா? போதகரே. நான் யோசிக்கிறேன், சிலர் என்னை பார்த்து பாஸ்டர்னு வாங்க, சிலர் அங்கிள்னு வாங்க, சிலர் சார்னு வாங்க, சிலர் ஃபாதர்னு வாங்க. ஃபாதர், அவங்களுக்கு நான் யாராக தோன்றுகிறேனோ, அந்த உறவுல யாராக இருக்கிறேனோ அதை தான் சொல்லுவாங்க. இவளுக்கு அவர் யாராக இருந்தார் என்பதை இந்த வார்த்தையிலே வெளிப்படுத்துகிறார். நீங்க யார் தெரியுமா? எனக்கு போதகர். ரபூனி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் போதகரே. ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் நான் என் தேவனிடத்தில் ஏறி போகல, என்னை தொடாதே. ஆனா நீ என் சகோதரரிடத்தில் போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் எங்கள் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல் என்றாள். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னதையும் சீஷருக்கு அறிவித்தாள். ஹல்லேலூயா. இவாஞ்சலிஸ்ட். புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துக்கு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு முதல் சுவிசேஷகி யாரு? மகதலேனா மரியாள். அவர் உயிரோடு இருக்கும் போதே இயேசுவின் காலத்துல சுவிசேஷகியாய் போனது யாரு? சமாரிய ஸ்திரீ. சகோதரிகளுக்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாக்குறீங்களா? எப்படி இந்த யூத கலாச்சாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சகோதரிகளுக்கு ரொம்ப மரியாதை கிடையாது. சகோதரருடைய தலை தான் உயர்ந்திருக்கும். அவன் என்ன சொல்றானோ அதுதான். ஆனா இயேசு சகோதரிகளுக்கு வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தாரு. சமாரிய ஸ்திரியை சுவிசேஷகி ஆக்குவதில் அவருக்கு எந்த வெட்கமும் இல்லை, தயக்கமும் இல்லை. மகதலேனா மரியாளை புதிய ஏற்பாட்டின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டின் முதல் சுவிசேஷகியாக மாற்றுவதற்கும் அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. எவன் அதிகமாய் நேசிக்கிறானோ அவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். எவன் அதிகமாய் அன்பு கூறுகிறானோ அவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படும். எவனை அதிகமாய் மன்னிக்கப்படுறானோ அவன் அதிகமாய் நேசிப்பான். அந்த அதிகமாய் நேசிக்கிறவனுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி. ஜெப நேரத்தில் யோசித்துக்கோங்க, நீங்க எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறீங்க, எவ்வளவு வைராக்கியமா இருக்கீங்க, அவருக்காக எதை செய்ய ஆயத்தமா இருக்கீங்க, அவரை குறித்த வைராக்கியத்துக்காக நீங்க எதை செய்ய ஆயத்தமா இருக்கீங்க. அந்த அடிப்படையில் ஆண்டவருடைய அன்பு உங்களை தேடி வரும், வைராக்கியம் தேடி வரும். உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார், உயர்த்துவார். அவருடைய அன்பை குறித்து மற்றவர்களிடத்தில் பேச வைப்பார். அதற்குரிய ஆசீர்வாதங்களை அள்ளி தருவார். மரித்து உயிர்த்த ஆண்டவருடைய அனுக்கிரகம், தயவு, அன்பு, கிருபை பெருகட்டும். அந்த அன்பை முதன்மைப்படுத்தி, அவரை முதன்மைப்படுத்தி, அவர் மேல வச்சிருக்கிற அன்பை முதன்மைப்படுத்தி, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம் வாழ்க்கையிலே முதன்மைப்படுத்தி, அவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் தாமே நமக்கு கிருபை அருள்வாராக. ஜெபம் செய்வோம். நம் கண்களை மூடி இந்த வார்த்தைகளை நாம் நம்முடைய இருதயத்திலே நாம் எடுத்துக்கொள்வோம். அவர் எல்லாரையும் ஒரே விதமாக அவர் நேசித்தார். அவரிடத்தில் வந்த யாரும் மறுபடியும் பழைய விதமாக அவர்கள் போகவில்லை. பாவியான ஸ்திரீயினிடம் கூட நீ போய் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவரிடத்தில் வந்து அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாக அநேகர் போனார்கள், அநேகர் பெண்கள் போனார்கள். அதே போல இந்த நேரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம், முற்றிலுமாக நம்மை எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக. அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கிருபையின் தேவன், நீர் இரக்கத்தின் தேவன் அப்பா. இப்பொழுதும் நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி இதோ தகப்பனே, நாங்கள்
உம்மை குறித்து நாங்கள் மற்றவர்களிடத்திலே சொல்வதற்கு கொஞ்சமும் வெட்கப்படாதபடிக்கு நீ செய்த நன்மைகளை நாங்கள் மற்றவர்களிடத்திலே சொல்வதற்கும் உம்முடைய ரட்சிப்பின் அந்த அதிசயமான அற்புதமான செயலை தகப்பனே நாங்கள் மற்றவர்களிடத்திலே சொல்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபையாய் நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் அப்பா. நாங்கள் ஒருவேளை அந்த வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை என்று யோசிக்காதபடி அந்த வாய்ப்புகளை எப்படியாவது நாங்கள் தேடி போய் அந்த சமாரிய ஸ்திரீயை போல இதோ நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷிக்கையாய் அவள் மாறினது போல இந்த நேரத்திலே கூட தகப்பனே எங்களுக்கு இருக்கிற சமயத்திலே இருக்கிற இடங்களிலே நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி காரியங்களை செய்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபையாய் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையோடு கேட்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல மகதலேனா மரியாளும் உம்மை முதலாவதாக கண்டு தரிசித்து தகப்பனே இதோ உம்மை கண்டது போல இதோ அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற வசனத்தின்படி தகப்பனே உம்மை கண்டடையத்தக்க சமயத்திலே நாங்கள் தேடத்தக்கதாய் அதுபோல எங்களை தகப்பனே நாங்கள் உம்மை தேடும் பொழுது உம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிற தேவனாக நீர் காணப்படுகிறீர். ஆகவே உம்மை தேடி நாங்கள் தகப்பனே உம்மை கண்டு கொள்ளத்தக்கதாய் உம்மோடு அனுதினமும் நாங்கள் நடக்கத்தக்கதாய் உம்முடைய ஆலோசனையின்படி அனுதினமும் நாங்கள் நடக்கத்தக்கதாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே இந்த சுவிசேஷ ஊழியத்துங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து மிஷினரியாக போயிருக்கிற சூரிக்காக எஸ்தருக்காக வருகிறோம் அப்பா. பிள்ளைகளுக்காகவும் வருகிறோம் அப்பா. அவருடைய தியாகங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எத்தனையோ சந்தோஷங்களை அவர்கள் விட்டு மனப்பூர்வமாக அந்த இடத்திற்கு போய் முழு மனதோடு கூட முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு வருவதற்காக தகப்பனே நீர் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், தேவைகளை சந்தித்து நீர் வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் கேட்ட வசனங்களின்படி இந்த கடைசி நாட்களிலே உம்மை குறித்து நாங்கள் எல்லாருக்கும் சொல்லி பறைசாற்றுகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு நாளுக்கு ஒரு ஆத்மாவுக்காவது உம்மை குறித்து சொல்வதற்கும் அவர்களுக்காக ஜெபிப்பதற்கும் கிருபை செய்தலும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரம்பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த நாளின் எல்லா கிருபைகள் இரக்கங்கள் தயவுக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலையும் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற வான்மதியை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மிக சிறப்பாக நேர்த்தியாக அந்த மகள் செய்து நல்ல மார்க்குகளை வாங்கி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. சூரி ஆண்டவரே, ஜெரு பிள்ளைகளை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. இந்த பிள்ளைங்களை அபரிமிதமாக ஆசீர்வதித்து நன்மை நாள் நிரப்புங்க கர்த்தாவே. மீண்டும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெரு அங்கே போயிருக்கும்போது மிகுந்த மனமகிழ்ச்சியோடு பெற்றோரோடு கூட இருந்து ஆண்டவரை காரியங்களை நடப்பிக்க உதவி செய்யுங்கப்பா. அதே போல ஆண்டவரே, அவர்களுடைய எதிர்காலம் திருக்கரத்தில் இருக்கிறது. நன்மையான ஈவுகள் பூரணமான வரங்கள் ஏற்ற காலத்திலே வரட்டும். பரம தகப்பனுடைய திருக்கரத்திலே திட்டங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்வீராக சுவாமி, ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சபையை கனப்படுத்தி வந்திருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வர்ஷிப் டீமை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆர்கனைசிங் டீமை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கன்சோல்ல இருக்கிற ஆடியோ ஆண்டவரே வீடியோ சிஸ்டம்ல இருக்கிற அருமையான சகோதரரையும் மகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருங்க. இயேசுவின் பரிசுத்தர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராயிருங்க. இந்த மாலை பொழுதிலே ஆண்டவரே, திருப்பூர்ல நடக்கிற அந்த விபிஎஸ் க்ளோசிங் ஃபங்க்ஷனையும் அடுத்து நீங்க ஆசீர்வதிங்க. எங்களை வல்லமையை அடுத்து பயன்படுத்துங்க. எங்க பிள்ளைகளை வல்லமையை அடுத்து பயன்படுத்துங்க. அது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும். பிள்ளைகள் அநேகருக்கு அங்கே ஆசீர்வாதமா இருக்க அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. 1ஆம் தேதி நடக்க இருக்கிற ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா ஊற்றுக்காலா வைங்க. எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. மீது அன்பை கொடுங்க. அந்த அன்புக்காக எதையும் செய்யற ஒரு வைராக்கியத்தை கொடுங்க. அந்த வைராக்கியத்தின் நிமித்தம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவிச்சிங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். எழுந்து நின்று தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், நம்முடைய அருமையான மிஷனரி குடும்பத்தோடும், நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் பெற்றோர்களோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றும் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.